வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து கிச்சன் க்ளீனிங் ஒர்க் தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம முதல்ல கிச்சன் வந்து க்ளீன் பண்ணும்போது எங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள். இப்போ நான் இப்படி இருக்க கிச்சனை நல்லா நீட்டாக டீப் க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல நம்மளுக்கு வீடு கிச்சன் வந்து இந்த மாதிரி ரொம்ப பொருட்கள் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன செய்யறதுன்னே புரியாது. அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடமா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி இல்லையா கவுண்டர் டாப்பு, அப்படி இல்லையா ஜிங்க்கு, ஏதோ ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் நல்லா தெளிவாக க்ளீன் பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்படியே மளிகை ஜாமான்லாம் அப்படி அப்படியே இருக்குது. இது நேற்று வச்ச சாம்பார், இது பாருங்கள், எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. இதெல்லாம் நான் வந்து இப்போ டீப் க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். எப்பவுமே நம்ம குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்லேருந்து க்ளீன் பண்ணணும். அப்படி இல்லையா இந்த ஒரு கார்னர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலைகள் முடியும். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ கவுண்டர் டாப்பில் என்னென்ன பாருங்கள், இந்த பாருங்கள், இது நான் துலக்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஜிங்கில் போட்டுக்கிறேன். நம்ம அந்த மாதிரி துலக்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டாலுமே நம்மளுக்கு வந்து வீடு வந்து க்ளீன் ஆகிடும். கவுண்டர் டாப் நம்ம எப்பயுமே சாப்பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவு ஒரு அளவு வேணும். அளவுக்கு மீன் செய்யும்போது பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. சாப்பாடு வந்து ஓரளவு வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிடணும். நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி செய்தாலே போதும். ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணலாம், ஒருத்தருக்கு 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் கொடுக்கலாம். அதில் நான் இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறேன். அந்த கவுண்டர் டாப் எப்படின்னா இப்போ இந்த குட்டி குட்டி ஷெல்ஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நான் க்ளீன் பண்ண போகிறேன். எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் கூட நான் கழுவிட்டு வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா சுத்தமாக இருக்கும் கிச்சன். இது வந்து எண்ணெய் ட்ரே, இதையும் நம்ம கழுவிட்டு வச்சிடலாம். எண்ணெய் ட்ரேலாம் அதெல்லாம் சுத்தமாக இருக்கும். உப்பு ஜாடி வந்து நல்லா க்ளீன் பண்ணுவோம். இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்துக்கிடுறேன். நான் வந்து கவுண்டர் டாப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதில் இந்த டப்பாலாம் காலியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி வச்சது தான். அதிலே அப்படி அப்படியே மளிகை ஜாமான் ஃபஸ்ட்டு கொட்டி வச்சிடலான்னு பார்க்குறேன். இதை நம்ம சுத்தமாக தொடச்சிப்போம். எவ்வளோ குப்பை பாருங்கள். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சுத்தமாக தொடச்சி செய்யும்போது வீடு வந்து பளிச்சுன்னு இருக்கும். நம்ம சுத்தம் பண்ண தான் வீடு பளிச்சுன்னு இருக்கும். இல்லைன்னா வீடு ரொம்ப அழுக்கு பழைய காலத்து வீடு மாதிரி ஆகிடும். பொருட்கள் நல்ல பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து கடுகு, கடுகு இல்லை, இது வந்து மிளகு. இப்போ நான் மிளகு வந்து இதில் தேடி இதில் எடுத்து கொட்டணும்.
மிளகு எதுன்னு சேர்ந்தா எடுக்கணும். இது இருக்குது. இப்போ இந்த மிளகை நான் இன்னைக்கு வந்து லஞ்சு வந்து சிம்பிள் லஞ்சு தான் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ இந்த மிளகை இதில் போட்டிங்களா மிளகு. இப்போ இந்த தப்பாவை அப்படியே நல்லா அழகாக உடச்சி வச்சா இப்போ பளிச்சுருக்கு. மிளகு கொட்டிட்டேன். ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன? இது என்னது? இது வந்து சிக்கன் 65 மசாலா தூள், சிக்கன் கபாபு. இது வந்து சிக்கன் கபாப் மசாலா தூள். நம்ம சிக்கன் கிரேவிலாம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சாம்பார் பொடி. இப்போ சாம்பார் பொடி எடுத்துன்னு வந்து நான் இப்போ டப்பல் யூஸ். இது சாம்பார் பொடி. இந்த மாதிரி நம்ம என்னென்ன தேவை பொருளோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல கொட்டி வச்சுட்டா அந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்க ஷெல்ஃபை நான் க்ளீன் பண்ணிடுவேன். கம்பு ஊர் சேர்ப்புறேன். அது கொஞ்சோண்டு கம்பு ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அந்த கவுண்டர் டப்பாவில் எல்லாம் எடுத்து வச்சேன். இப்போ பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு அதுதான் கழுவலாம். இதெல்லாம் இப்போ வெளில போட்டு வந்தேன். கவுண்டர் டாப்பை ஈரத்துக்கு வச்சு உடச்சிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிடுச்சா? அது ஒன்றா க்ளீன் பண்ணிட்டு இந்த எண்ணெயை வச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய்கள்லாம் அந்த எண்ணெய் பாட்டிலாம் ஒரு நாள் கழுவணும். அது எப்போ கழுவுறதுன்னு தெரியல. அதை ஃபஸ்ட்டு கழுவிட்டு நம்ம அப்பப்போ இந்த சுத்தம் செய்யும்போது கவுண்டர் டாப் கிச்சன்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்க. இல்லைன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிடுச்சா? இப்போ கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிறத இதையும் கொஞ்சம் வாஷ் பண்ணணும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குப்பா. கவனிக்கலன்னு ஒன்று அவ்வளோ அழுக்காக இருக்குது.
அவ்வளோண்டு தேங்காய் தான் இருக்கு. வேப்பலை ஜூஸ், வேப்ப இலை கழுவி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அப்புறமா வேலையை கண்டினியூ பண்ணுவோம். கவுண்டர் டாப் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் சின்னி க்ளீன் பண்ணணும், இந்த ஷெல்ஃபு க்ளீன் பண்ணணும், ஒட்டடை கொஞ்சம் அடிக்கணும். இதுவே மத்தியானம் ஆகிடும் போல். வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் கொண்டு போகிறேன். ஓரளவு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர்லாம் நல்லா எப்பவுமே கார்னர்லாம் நல்லா இந்த தொடப்பெல்லாம் வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சிக்கணும். அப்போ தான் நல்லா. இப்போ இந்த கார்னர் செட் பண்ணிட்டேன்னா இப்போ இதில் வந்து நல்ல நல்ல காய்கறிலாம் போட்டுப்பேன். வெறும் வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுப்பேன். இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த நான் வந்து இது மீஷோவில் வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அழகாக குட்டி குட்டி தப்பால் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. மீஷோவில் வாங்கினேன். இது அப்படியே செவத்தில் ஒட்டி வச்சுருந்தேன். ஆணியில் அடிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது நல்லா சோப் போட்டு கழுவி வைக்கும்போது அந்த வீடு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். எப்போவுமே நம்ம வீடு வந்து ஆனால் கிச்சனை எப்போவும் க்ளீன் பண்ணிகிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒன் டைம் ஒரு நாளைக்கு காலையில் ஏஞ்சி க்ளீன் பண்ணி பாத்திரத்தை கழுவி மாவு போட்டோன்னா அது போதும். அதோட மறுநாள் செஞ்சு எப்பவுமே நம்ம கிச்சனை தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. அது நல்லது இல்லை சொல்லுவாங்க. ஆனால் டெய்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக மாவு போடணும், க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்குன்ட்டு எப்போவுமே தொடச்சிக்கிட்டே இருக்கும். கிச்சனெல்லாம் ஒன் டைம் தான் துடைக்கணும். நம்ம அப்புறமா வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணலாம். மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணியே ஆகும். அப்போ நம்மளோட வீடு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அடையாது. எண்ணெய் பிசுக்கு சேர்ந்தாலுமே பழைய வீடு மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி வச்சுக்கணும். இப்போ ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் பாத்திரத்தை கழுவிட்டு வந்துட்டு மாம்பழம் போட்டாச்சு. பாத்திரத்தை கழுவிட்டு வந்துட்டு அடிக்கிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும்.